ஹாய் ஃபேமிலி, குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ சில பணக்கார டிஎன்பிஎஸ்சி அகாடமி, அதாவது ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் வைக்க முடியும், கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்ருப்பாங்க. ஆன்லைனில் ஒரு 10,000 பேர், ஆஃப்லைனில் ஒரு 2,000 பேர் ஒரு பேலன்ஸ்லேயும் அதுமாரி நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுமாரி ஒரு சில அகாடமிஸ், அவங்களாம் சில பேர் டெலகிராமில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. என்னென்னா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்னதும் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன ரீசன்னா, ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை வச்சு கிண்டல் அடித்து போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி, நானே உங்கள்கிட்ட கேட்குறேங்க. அதாவது இன்றைக்கி ஆனுவல் பிளான் இருந்துச்சுல்ல, அதை பார்த்த உடனே சில யூடியூப் டிஎன்பிஎஸ்சி சேனல்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதாவது நமக்கு இன்றைக்கி தான்டா தீபாவளின்ற மாதிரி அந்தமாரி டைலாக் பேசுகிறது. அதில் இனிமேல் இந்த யூடியூப் சேனல்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு தேவை ஒரு பணியிடம் தானே, வேக்கன்சியா அப்படின்ற மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணியாச்சா, இனிமேல் நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் 4-5 வார்த்தை நம்ம சொன்னதாக இருக்கணும். அந்த 10,000 வேக்கன்சிட்டு நம்ம சொன்ன மாரி எனக்கு ஞாபகம் இல்லை. அஃபிஷியலாக நியூஸ் பேப்பரில் வந்தது நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுமாரி ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒருத்தனோட உழைப்பை ஈஸியாக கிண்டல் அடித்து அவனை தப்பானவன் காட்டி ஒரு வில்லனோட மியூசிக்கை போட்டு இது பண்ணுறதுல ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ ஆனுவல் பிளான் வந்துருச்சு, நீங்கள் என்ன பண்ணணும்? இல்லை நாங்கள் என்ன சொல்லணும்? எப்பா இது வரைக்கும் நீ படிக்கல, ஆனுவல் பிளான் வந்துருச்சு, இப்போயாச்சும் உட்காந்து படி. இப்போ எனக்கு மெசேஜ் ஆனுவல் பிளான் தான் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. ஆனால் நான் இன்றைக்கி தான் படிக்க போகிறேன் அப்படின்றீங்க, நீங்களே சொல்கிறீங்க. ஓகேங்க? ஏன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. அட்லீஸ்ட் இப்போச்சும் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ பிளான் பண்ணணும்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ என்ன சொன்னோம்? சரி, ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதான ஃபேக்டாக? எவனாக இருந்தாலும் இதானே சொல்லலாம். ஈவன் அவரே அந்த பர்சன்ஸு, இந்த பெரிய பெரிய பர்சன்ஸ், பெரிய அகாடமிஸ் இருக்குது, அவங்க அதான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அண்ணன் நாங்கள் ஒரு 6,000 ஃபீஸ் வாங்குறோம், 4,000 இல்லை 5,000 இல்லை 1,000 அப்படி ஃபீஸ் வாங்குறோன்னா, அவங்கள்ட்ட சொல்லி ஒரு 30,000 40,000 45,000 6,000 8,000 ஃபீஸ் வாங்க போகிறாங்க. ரைட்டு தானே? இவ்வளோ தானே வித்தியாசம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஏன் அவங்களாம் அந்த வேக்கன்சி பற்றி பேசிக்க மாட்டாங்களா? சரி, இப்போ நான் கேட்குறேன், இப்போ வேக்கன்சியாக முக்கியம், உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி தானே. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணால் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 10 டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் தான்ப்பா கலெக்டர்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்க போகிறாங்களா? இல்லை தானே? ஒரே ஒரு போஸ்ட்டு தானே கொடுக்க போகிறாங்க. ஃபேக்டை தான் நீங்கள் சொன்னேன். ஃபேக்டை சொன்னாலும் அசிங்கப்படுத்துவீங்களா? அப்போ நீங்களே என்ன தான் ஒரு அறிவாளி, என்ன தான் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரீங்க? எவ்வளோ வன்மம் இல்லை? யோசிச்சு வரேன். இந்தமாதிரி வன்மம் பிடிச்சவங்ககிட்டலாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? வன்மத்தோடு இருக்கவங்க என்ன அழகில் சொல்லி தருவாங்க, அவங்களோட குவாலிட்டி என்னன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வேக்கன்சி அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம நியூஸ் பேப்பரில் வரதை நம்ம சொல்லியிருக்கோம், அது அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்களும் பண்ணது தப்பு தான். ஓகேவா? ஆனால் அப்டேட் கொடுக்குறது நம்மளோட வேலை தானே. உங்களுக்கு தேவை கிளாரிட்டி தானே. இந்த வருஷம் என்ன வருது வரல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு அது நியூஸ் பேப்பரில் வரதை நம்ம சொல்கிறோம், தேவையில்லாத சொல்லியிருக்கோம். அடுத்தது ப்ரிப்பேர் பண்ணியாச்சா அப்படின்ற ஒரு டைலாக் வச்சு நான் கேட்குறேன். இப்போ 2 விதம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கோங்களேன். ஒருத்தங்க 45 days சிலபஸ் முடிச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க 28 days, இன்னொருத்தவங்க 18 days 100 days கண்டென்ட்டில். ஸோ இவ்வளோ சிலபஸ் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறீங்க, ஸ்கூல் புக்ஸ் கவர்மெண்ட் பண்ணுறீங்க, 10th வரைக்கும் படிச்சிருப்பீங்க, சில 11th 12th படிச்சிருப்பீங்க. இப்போ டைட்டில் இப்போ ஒரு ஆனுவல் பிளான் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, எப்பா நீ ஆனுவல் பிளான் வரத்துக்குள்ளே சிலபஸ் முடிச்சிட்டியா, ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, இல்லை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண முடியாது, இப்படி கேட்குறது சாதாரண ஒரு விஷயம். ஆனால் அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு பையன் சேர்றானோ பொண்ணு சேர்றான்னு வச்சுக்கோங்க, நீ என்னம்மா படிச்சிருக்க, எது படிச்சிருக்கலாம் கேட்க மாட்டாங்க. காசை வாங்கி போட்டு நான் கொடுக்குற புக்கெல்லாம் வச்சுக்கோ, இதுதான் மெட்டீரியல், இதுதான் கண்டென்ட்டு, இதுதான் டெஸ்ட்டு, நான் எவல்யூஷன் பண்ணுறப்போ நான் பிடிஎஃபில் கண்டதை கிரிக்கி தருவேன், அதில் எது வேணால் நீ பார்த்துக்கோ, உனக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க மாட்டோம். 3 பேர் 4 பேர்லாம் எவல்யூஷன் பண்ண மாட்டோம். ஓகே? ஒரு ஸ்டாண்டர்டெல்லாம் இருக்காது. நான் சொல்கிறது தான். அதுக்கு ஒரு 10,000 20,000 கட்டிக்கிட்டிங்கன்னா 30,000 ஃபீஸ் கட்டலைன்னா நீ அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் நான் யாரோ எக்ஸாம் கட்டிட்டுனா முடிஞ்சு போச்சு, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு போகிறவங்களுக்கும், நான் என்ன மட்டும் எடுத்துக்கிறேனே, நீங்கள் என்கிட்ட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கடைசி வரையும் நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் முடிஞ்ச வரையும் நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். என்ன மாதிரி ஒரு சில நேர்மையாக இருப்பாங்கல்ல. இப்போ கற்பது ஐஎஸ்ஆன யூடியூப் சேனல் இருக்குல்ல, அவங்களும் எனக்கு நல்ல க்ளோஸு. அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்போ அவங்களாம் என்ன தப்பு சொல்லிடுறா? இப்போ அவங்களும் இப்போ நான் சொன்ன டைலாக்ஸ் அவங்களும் கேட்டுருக்கலாம். ஏன் எங்களை மாரி ஆளுங்களை கேட்கக்கூடாது? ஏன் நம்ம கிருஷ்ணபான்னா அவங்க பேசிடக்கூடாது? என் துரோணா கடைங்க அவர் பேசிடக்கூடாது? இப்போ இவங்களாம் என்ன தப்பாக பண்ணிருக்காங்க? யூடியூப்பில் எவ்வளோ சர்வீஸ் பண்ணிருக்காங்க, அவங்களால முடிஞ்ச கம்மியான ஃபீஸில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த குயிக் ஃபேரில் நீங்கள் அவங்களும் அப்போலேருந்து பண்ணிட்டு இல்லை. இந்த டிஎன்பிஎஸ்சி டாட்டா அகாடமின்னு நிறைய சேனல்ஸ் இருக்குது. இதெல்லாம் அப்படியே இவங்களாம் ரொம்ப ப்ரீஷியஸான சேனல்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல சேனல்ஸ் அவங்களாம். ஆகான் நெட்ஒர்க்ஸு இங்கே வரையும் மேக்ஸ் அவ்வளோ பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் பெஸ்ட்டு. தம்பி கடலூர் தான் இருக்கான். இதுமாரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவங்களாம் என்ன சும்மா போய் சொல்லிட்டு தெரியுறாங்களா?
அதாவது ஒருத்தவங்க தப்பாக பேசணும், அவனோட பிராண்டை குறைக்கணும், அவன் வேல்யூ குறைக்கணும்னா இப்படி உண்மைகளை சொல்லி அதை பொய் மாதிரி பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறது தான் பணக்காரங்க பண்ணுற விஷயமே. ஏழையாக இருக்கிறது எங்கே தப்பு கிடையாது. எங்களை ஏழையாகவே கடைசி வரை வச்சுருக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு நாள் நாங்களே ஜெயிச்சு காட்டுவோம் எல்லாருமே. அவனுக்கு நேரம் வரும். கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். கருமான்னு ஒன்று இருக்குது. நான் கேட்குறேங்க, இது வரையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆரம்பத்துலேருந்து போராடுற ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ரேடியன் ஐஸ் அகாடமி சாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இறங்கி நின்று செய்வார். ரைட்டு தானே? போராட்டம் வரையும் போவார், கோர்ட்டு கேஸுங்கெலாம் அலைவார். யாருக்காக? ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இறங்கி ஸ்டூடெண்ட் சைடில் மட்டுமே பேசுவோம். என்ன தேவையோ அது மட்டும்தான் பேசுவோம், சும்மாலாம் பேச மாட்டோம். ஆனால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரப்போகுதுன்னு யார்கிட்ட சோர்ஸ்லேருந்து அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு 4 நாளைக்கு முன்னாடி பெரிய ரிப்போர்ட்டு இல்லை ஒரு 10-15 பேஜுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி அப்படியே டிஎன்பிசிக்கும் சாதகமாக நமக்கும் சாதகமாக மோஸ்ட்லி குழப்பம் நம்பர் கண்டென்ட் ரெடி பண்ணி யாருக்கும் புரியக்கூடாது அப்படின்னு. ஆனால் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசணும்னு சொல்லிட்டாக்க நாம் வந்து கரெக்டு. ரைட்டுங்களா? இப்படிலாம் பண்ணிட்டா ரைட்டு அதானே? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீஎடிட்னு ஒரு ஆப்ஷன் தேவைன்றது நான் இன்றைக்கி யோசிச்சு ஏதோ ஒரு சொன்னதில்லை. அது எதனால் வந்துச்சு, அதை டீம் சேர்த்து பண்ணிட்டாங்க. ஆனால் எதனால் நான் உங்கள் சைட்லேருந்து யோசித்தேன், நான் பேசினேன். ரைட்டுங்களா? அது யாரோ ஒருத்தரங்க போய் ரீச் பண்ணிட்டாங்க. இதுமாரி எல்லோரும் உண்மையாக நேர்மையாக பண்ணுறாங்கன்னு இல்லை, ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் பண்ணுறாங்க, உண்மையிலுமே பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன்னா, இந்த டைமில் தான் எங்களை மாரி நல்ல யூடியூப் சேனல்ஸ்க்கும் கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஜாயினிங்ஸ் அதிகமாக இருக்கணும், என்ரோல்மெண்ட் அதிகமாக பண்ணுறது எங்களை மாரி அவங்களுக்கு கிண்டல் அடித்து அசிங்கப்படுத்துறது செய்வாங்க. ஆனால் நீங்கள்லாம் எக்ஸாம் படிக்கிறீங்க, உங்களுக்கு மூளை இருக்குது, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. அவன் சொல்கிறதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா? இவன் சொல்கிறான் நீ பண்ணுறேன்னு ஒருத்தர் கத்திட்டு இருக்காங்க ராஜலட்சுமி, இவன் சொல்கிறது உண்மை இருக்கா பொய் இருக்கா? அவர் சொல்கிறாரு, அப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார், ஏன் இவ்வளோ கேவலமாக இப்படி பண்ணணும்? இல்லை ஒரு பண்ணது ரைட்டு தான் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு நீங்கள் நிதானமாக அதுக்கு ஒரு முடிவெடுங்க. இப்போவும் சொல்கிறேன், என்கிட்ட கோர்ஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்குது, குரூப் 2 ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்குது, 5999 ரூபா. குரூப் 4 கோர்ஸ் 1999 ரூபா. என்கிட்ட பெஸ்ட்டான கோர்ஸ் இருக்குது, என்கிட்ட பெஸ்ட் இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்பி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் பண்ணுவேன். ஓகேங்களா? என் கண்டென்ட்லாம் ரொம்ப கம்மி தான். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் எனக்கு கொடுப்பேன், தேவையில்லாதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? புக்கை வாரிலாம் கொடுக்குறது, வீடியோ கிளாஸ் அதை பார்த்து நோட்ஸ் எடுக்கணும், எக்ஸாம் படித்து பாஸ் ஆகணும் தான் அவங்களோட அல்டிமேட் டார்கெட். உங்கள் ஷெடியூல் வேணும் வாட்ஸ்அப்பில் பண்ணி நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். 9600819370. பை ஃப்ரம் டெக் ஆல் தி பெஸ்ட். நேர்மையாக இருங்க, நேர்மையானவங்கள ஃபாலோ பண்ணுங்கள்.